கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். God is good. ஆமென். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். இந்த அற்புதமான நாளிலே நம்முடைய தமிழர் திருநாளாகிய இந்த பொங்கல் பண்டிகை அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுவதில், அதுவும் குடும்பமாய் சொல்லுவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். நாம் ஜெபம் பண்ணி இந்த அற்புதமான இந்த சிறப்பு பொங்கல் ஜெப ஜெயத்தை ஆரம்பிப்போம். ஜெபம் பண்ணுவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் நன்மைகளை செய்கிறவருமா இருக்கிறீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே, உம்முடைய இயேசுவின் விலையேற பெற்ற திருரத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக உம்முடைய பிள்ளைகளாக மாற்றினீரே, உமக்கு நன்றி. எங்க மேல நீர் பாராட்டின கிருபைக்காகவும் அன்பிற்காகவும் நன்றி பிதாவே. இந்த நாள்லையும் கர்த்தாவே, இந்த விசேஷமான நாள்ல ஆண்டவரே, இந்த ஜெபமே ஜெப கூடுகையில எங்க எல்லாரையும் ஒரு மனமாய் உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. உடைய பிரசன்னத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உடைய அசைவாடுதலை நாங்கள் உணரும்படியாக கிருபை செய்வீராக, நிரப்புவீராக, ஒவ்வொருவரை நிரப்புவீராக. கர்த்தாவே, தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு தமிழர்களுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நம்மை வாழ வைக்கிறவர். ஆமென். நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் நன்மை செய்து வந்து, ஜீசஸ் என்ன பண்ணாரா? நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விலகப்படுகிறது பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். அவங்களுக்கு பாருங்க, அப்போஸ்தலர் 14:17 14:17 இது அற்புதமான வார்த்தை வருகிறது. ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, நன்மை செய்து வந்து, ஆண்டவர் நன்மை செய்து மக்களுக்கு தன்னை அறியாதவர்களும் கர்த்தர் என்ன பண்றாரு? நன்மையை செய்து வந்து வானத்திலிருந்து மழையை கொடுத்து செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்து ஆகாரத்தினால, நல்ல உணவுனால நம்மை சந்தோஷப்படுத்தி என்ன பண்ணாரு? நம்முடைய இருதயங்களை சந்தோஷத்தினால் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து, கடவுள் தன்னை குறித்து என்ன பண்றாரு? சாட்சி விலக பண்ணாதிருந்ததில்லை. மக்கள் நல்லா இருக்கிறது இதுவே காண்பிக்குது இயேசு உங்களை நேசிக்கிறாரு, மக்கள் நேசிக்கிறாரு. இதுவே சாட்சி, கடவுள் இருக்கிறாரு. பாருங்க, yet he has not left himself without testimony. அவர் சாட்சி சொல்லாம, தனக்கு சாட்சி கொடுக்காம இருந்தது இல்லை. he has shown kindness. கைண்டா இருக்கிறாரு மக்கள் மேல. அவர் எப்படி இருக்கிறாரு? ரொம்ப கைண்டா, ரொம்ப கைண்டா இருந்து என்ன பண்றாரு? and he gives rain from heaven. வானத்திலிருந்து மழையை கொடுக்கிறாரு. கொடுத்து என்ன பண்றாரு? and crops in their season. ஒவ்வொரு சீசன்லயும் அந்தந்த crops, அந்தந்த அற்புதமான விளைச்சலை கொடுத்து, அற்புதமான அறுவடையை கொடுத்து, ஒவ்வொரு சீசன்லயும் he provides the people with plenty of food. மக்களுக்கு என்ன பண்றாரு? ஃபுட்டு நிறைய plenty கொடுத்து என்ன பண்றாரு? and fills their hearts with joy. ஒவ்வொருடைய மனசையும் இருதயத்தையும் சந்தோஷத்தினால என்ன பண்றாரு? நிரப்புறாரு. இப்போ ஜீசஸ் குட் காடா?
ரொம்ப குட் காட். சொல்ல ஜீசஸ் தான் குட் காட். ரொம்ப குட் காட். 10 crore அவதான் குட் காடா? எஸ் டியர் பீப்புள் who are watching us today, let me remind you, இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், கர்த்தர் இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். அவர் இருக்கிறதுனால தான் விளைச்சல் உண்டாகுது. இன்னைக்கு இது அறுவடையின் திருநாளா நம்ம கொண்டாடுறோம். இது தமிழர்களுடைய பண்டிகை. சிலர் இந்த கிறிஸ்தவர்கள் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாது, நான் சொல்ற பிறகு ஒவ்வொரு நாட்களையும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறது நல்லது. இதுல நாம் சரியான விதத்தில் பொங்கலை கொண்டாடுகிறோம். மக்கள் அறியாமல், உண்மையான கடவுளை அறியாமல் சூரியனை இன்னைக்கு கும்பிடுறாங்க, சூரியனை நமஸ்கரிக்கிறாங்க. நீங்க எல்லாரும் சண்டை பார்த்து நீ தான் எனக்கு விளைச்சலை கொடுத்துன்றாங்க. இன்னைக்கு ஸ்பெஷலா சண்டை தான் அவங்க கும்பிடுறாங்க மக்கள். ஆனால் இந்த சூரியனை படைத்தவர் இருக்கிறார். இந்த சூரியன் ஜஸ்ட் a ஸ்டார், அவ்வளவுதான். அது ஒரு கேஷியஸ் பாடி, அவ்வளவுதான். அது கடவுள் கிடையாது. ஆனால் சூரியனை படைத்தவர் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து. அவர் ரொம்ப பெரியவர். சகலமும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் உண்டானது. எஸ். அப்போ who created the sun? சன்னை கிரியேட் பண்ணது யாரு? Jesus. அப்போ whom should we worship today? Jesus. We should worship Jesus. So யார் ஹார்வெஸ்டரா? யார் நமக்கு plenty of food தரா? நிறைய சாப்பாடு யார் தரா? Jesus. யார் நம்மள வாழ வைக்கிறா? Jesus. அந்த சீசன்ல நமக்கு கிராப்ஸ் யார் தரா? Jesus. இன்னைக்கு இந்த ஹார்வெஸ்ட் ஃபுல்லா தமிழகம் முழுவதும் கொண்டாடுகிறோமே இந்த ஃபெஸ்டிவலை. Who is the reason for the season? Jesus. அவரை தெரியாத, அவரை கும்பிடாத, அவரை வணங்காதவர்களுக்கு கூட அவர் நல்லவரா இருக்கிறார்ன்றதுக்கு இந்த அறுவடை ஒரு பெரிய சாட்சி. திரும்பி இந்த வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. அவர் நன்மை செய்து வந்து, செய்து சொல்லுங்க, ஏசப்பா நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி கொடாமல் இருந்ததில்லை. எப்போதும் சாட்சி கொடுக்கிறார். என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், என் ஃபேமிலிக்கு சொல்லுகிறேன், we should believe in it. We should believe God. நம்ம இன்னும் ஆண்டவர் என்ன பண்ணணும்? அதிகமாய் அவரை நம்பும் போது, அவரை பற்றி கொள்ளும் போது, சந்தோஷத்தினால, ஆகாரத்தினால. யேசுவே, உங்களுக்கு ஃபுட் பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? என்ன ஃபுட் பிடிக்கும்? லெமன் ரைஸ் அண்ட் மீன் குழம்பு ஃபார் ஈட்டர். உனக்கு? சப்பாத்தி பூரி. பாருங்க, இது எல்லாம் நமக்கு வருதுன்னா God gives us the harvest. அறுவடையை கொடுத்து கர்த்தர் என்ன பண்றாரு? அப்பா பாரு, அறுவடையை கொடுத்து கர்த்தர் என்ன பண்றாரு? வாழ வைக்கிறார். ஸோ தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவரும் சொல்லுகிற, கர்த்தரை நம்புகிற நீங்கள் நானும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்மள சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? அம்மா கை பிடிச்சிக்கோ, ஈடன் யேசுவா கை ஈடன் பிடிச்சிக்கோ, யேசுவா பிடிச்சிக்கோ, அப்பா கை பிடிச்சோ. மேலே சேர்ந்து பீப்புளுக்காக ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் ரொம்ப நல்லவர், வாழ வைக்கிறவர். Thank you Jesus. சொல்லுங்க, thank you Jesus. இதனால விசேஷமா கூட காட்சி போடுங்க. Thank you Jesus. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. தொடர்ந்து நம்மை நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக, பலப்படுத்துவாராக. கர்த்தாவே, தொடர்ந்து எங்க தமிழகத்தை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து எங்க மக்கள் ஆசீர்வதிங்க, அறுவடை ஆசீர்வதிச்சு கொடுங்க இயேசுவின் நாமத்தினால. தேசம் எங்கள் நிமித்தமாய் சேமமாய் இருக்கட்டும். தேசம் எங்கள் நிமித்தம் கண்டுபிடி ஜெபம் பண்ணு. தேசம் எங்கள் நிமித்தமாய் ரொம்ப நல்லா இருக்கட்டும். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம். செழிப்புள்ள காலங்களை நீர் தருகிறீர். செழிப்பைகள் வாழ்க்கையில கட்டளையிடுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தயவுக்காய் ஸ்தோத்திரம், உடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், உடைய கிருபையில் பெருகிறதே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த தமிழர் திருநாளாகிய இந்த பொங்கல் ஆண்டவரே திருநாளிலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த அற்புதமான மொழிக்காய் நன்றி செலுத்துகிறோம். தமிழ் மொழிக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதோடைய ரிச்னஸ்காய் நன்றி செலுத்துகிறோம். அதோடைய அற்புதமான கர்த்தாவே வரலாறுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, வேதத்தை நாங்கள் தமிழ் மொழியிலே வைத்திருக்கிறோமே, அதுக்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இவ்வளவு பெரிய தயவை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். நன்றி நன்றி கர்த்தாவே. அதுவும் இந்த தமிழ் பைபிள் ஆண்டவரே
ஒரிஜினல் கிரீக்ல இருந்து ஹீப்ரூல இருந்து டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணது எங்க கையில இருக்கிறதே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் தமிழ் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆமென். ஒவ்வொருவரும் உண்மையான கடவுளை தெரிந்து கொள்ளணும். ஆமென். கர்த்தாவே, சிருஷ்டியை தொழுது கொள்ளக்கூடாது. கர்த்தாவே, அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளணும். ஆமென். சூரியன் அல்ல கர்த்தாவே, சூரியனை உண்டு பண்ணின உண்மை அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு ஆமென். மன கண்களை திறப்பீராக. திறப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் ரட்சிப்பு அதனுடைய பேர் ஒளி வீசட்டும். ஆமென். கர்த்தாவே, நீரே உண்மையான தேவனும் நித்திய ஜீவனும், நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். ஆமென். எங்கள் குடும்பங்களை ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆமென். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நோக்கி ஆண்டவரே, எங்கள் பார்க்கிறோம். குடும்பங்களை மீட்கப்படாதவர்கள் இந்த நாளிலே விடுவிக்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக. நீர் தான் அறுவடையை தருகிறீர், ஆமென். நீர் தான் விளைச்சலை தருகிறீர். ஆமென். நீர் மட்டுமே இதற்கு காரணம். ஆமென். நீர் தான் மழையை தரீர், நீர் தான் ஆகாரத்தை தரீர், ஆமென். நீர் தான் எங்களுடைய இருதயத்தை சந்தோஷத்தால் நிரப்புகிறீர் ஆமென். என்பதை மக்கள் அறிந்து கொள்ளும்படி உதவி செய்வீராக. உதவி செய்வீராக. எல்லார் வீட்டிலும் பெரிய சந்தோஷம் இந்த நாளில் உண்டாகட்டும். ஆமென். மன மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆமென். சந்தோஷமா எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பொங்கலை ஆண்டவரே கொண்டாட நீர் எங்களுக்கு தயவை பெருக செய்வீராக. ஆமென். இயேசுவின் நல்ல நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாம் சேர்ந்து ஆமென். ஆமென். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டில் இருக்கும். ஆமென். அற்புதமாய் கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்த வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஆமென். Once again, happy Pongal, dear Tamil people. May God bless you so much. Happy Pongal. Happy Pongal. Happy Pongal. Today is Pongal, tomorrow Mattu Pongal. God bless you so much. Yes. So, stay tuned, stay focused, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. Stay happy with your family. கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என் முழுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த கர்த்தர் சகல உபகாரம் மகன் என்று என்று மறவாதே. மறவாதே. ஆமென். ஆமென். God bless you people. Love you so much. Love you so much.